ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் கிஃப்ட்ஸ். அமேசிங். எஸ், இல்லை புக் ஹவுல், புக் ஃபேரில் வாங்கின புக் ஹவுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். புக் கிஃப்ட்ஸுன்னு சொல்லிட்டேன், ஆனால் அதிகம் கிஃப்டாக தான் இருக்குது, அதனால் அந்த வேர்டும் வந்து தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் புக் ஃபேரில் போய் நான் வாங்கினேன், எனக்கு வாங்கி தந்த புக்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் அந்த புக்ஸ். வீடியோவே கவர் ஆகல, சரி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில புக் வந்து கிஃப்ட் வந்தது, அதில் சில புக்ஸ் வந்து ஐடியாவே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரமா, ஆமாம் 1 வீக் ஆச்சு. லாஸ்ட் வீக் நான் போயிட்டு வந்தேன். இந்த புக்கில் இதில் வந்து நிறைய புக்ஸ் இன்னும் நான் வாங்கி வச்சதோடு சரி, ஜஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2 பேஜ் மட்டும் திருப்பிட்டு மறுபடியும் வச்சுட்டேன். நிறைய புக் வந்து உள்ளே என்ன கண்டென்ட் என்ன பிளட் எதுவுமே எனக்கு தெரியலை. அதனால் இன்கேஸ் எனக்கு தெரிய புக்ஸாக இருந்தால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தெரில அப்படின்னா நம்ம அதை அப்படியே காமிச்சிட்டு அடுத்த புக்கு போயிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு புக் வந்து த ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் பம்பிள் பீ காட்டேஜ். பேரே சூப்பராக இருக்கலாம், த ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் பம்பிள் பீ காட்டேஜ். இது ஒரு வார்மான ரீட் அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி தந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் நடக்கிற ஸ்டோரி. பார்ப்போம் இதை பற்றி. இது கண்டிப்பாக படிப்பேன்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக எடுத்து நம்ம இந்த புக்கை படிப்போம். ஓகே, இந்த புக்கை படிப்போம். ஓகே, தென் செகண்ட் வந்து துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணனோடது, அவர் எழுதினது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட சைனும் நம்ம வாங்கியாச்சு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு புக் இருக்குது. இப்போ நான் இந்த சிம்போனி, நாவலின் சிம்போனி, அப்புறம் துணை எழுத்து, 2 தான் வாங்கினேன். 2லேயுமே அவரோட கையெழுத்து இருக்கு. ஸோ இந்த புக் ஃபேருக்கு போயிருந்தப்பையும் அவர் இருந்தார். அவர்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப என்ன புக் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப, நமக்கு அவரோட ஃபிக்ஷன் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் ஃபிக்ஷன் தான் எப்படியும் வாங்கணும், சைன் வாங்குறதும் நான் ஃபிக்ஷனுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு போனப்போ துணை எழுத்தும் இந்த நாவலெனும் சிம்போனி அதையும் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது ரெண்டுமே நான் ஃபிக்ஷன். இது நிறைய புக் சஜஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கு. அண்ட் இது துணை எழுத்து வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது நிறைய அவரோட வாழ்க்கையில் கடந்து வந்த நபர்கள் பற்றின புக் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது 2ம் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். எப்போ படிப்பேன்னா தெரில, படிப்போம் எப்பயாச்சும். கண்டிப்பாக நமக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ படிப்போம். தென் நெக்ஸ்ட்டு பிரபல கொலை வழக்குகள், ஒட்டுமொத்த இந்தியாவையும் பீதியில் உரைய வைத்த வழக்குகள், விசாரணை விவரங்கள். ஸோ இது வந்து இது வந்து கட்டுரை தொகுப்பு தான். இது உண்மையாலுமே நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றின புக்கு. உண்மையாலுமே என்னென்ன கொலை வழக்கு நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தது தான். இதுக்குள்ளே ஏன் செக்லிஸ்ட்லாம் செக்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில, யாரோட செக்குன்னு தெரில. சரி வச்சுருவோம் பத்திரமா. ஸோ இதுவும் நான் படிக்கணும்னு சரி. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இந்த மாதிரி புக்ஸ்லாம் தமிழில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி போடுறப்ப நிறைய பேர்த்தோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறப்ப தான், போஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி புக்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இனிமே படிப்போம். அடுத்து நிலவு தேயாத தேசம் பை சாரு நிவேதிதா. நிலவு தேயாத தேசம் இந்த புக் ஏன் பர்டிகுலராக வாங்கினேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரேட்டு எவ்வளோ, என்ன பப்ளிகேஷன்னு சொல்லணுமா. இது 2ம் தேசாந்திரி பப்ளிகேஷன். இது 140 rupees, இது 350 rupees. இது 350 rupees, இது 140 rupees. தேசாந்திரி பப்ளிகேஷன். அண்ட் இது வந்து கிழக்கு பப்ளிகேஷனில் இருக்குது, 190 rupees. அண்ட் நிலவு தேயாத தேசம் இது 0 degree பப்ளிகேஷன். இதோட ரேட் 380 rupees. என்ன 260 பேஜ் தான் இருக்குது, 350 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல. இது ஆக்சுவலாக என்ன புக் அப்படின்னு கேட்டால், இது ஒரு பயண கட்டுரை தான். சாரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கஜகஸ்தானா, ஐயோ எந்த ஊருன்னு வந்துச்சு. இப்போ இதில் பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்தான்புல், அப்பாடி இஸ்தான்புல் தான் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். இஸ்தான்புல்லை பற்றின ஒரு பயணக்கட்டுரை.
கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியாக. இன்கேஸ் இதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நான். அண்ட் இது வந்து 0 டிகிரி பப்ளிகேஷன். இதை நான் படிச்சுட்டு சொல்கிறேன். எனக்கு ஏதோ இது மேலே இப்போ ஜஸ்ட் இப்படி ஒவ்வொரு லைன் படிக்கும்போது எனக்கு ஏதோ இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் பாசிட்டிவ் இம்ப்ரெஷனாக இருக்குது. தென் அடுத்து பண்படுத்தல் 460 rupees. என்ன இதுலேயும் 350 பேஜ் தான் இருக்குது, 450 ரூபா. ஃபஸ்ட்லாம் நான் பார்க்குறப்ப மோஸ்ட்லி பேஜோட ரேட்டும் புக்கோட ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட சரி ஓகே அப்படின்னு தோணும். இப்போ பேஜெல்லாம் கம்மியாக இருக்குது, புக்கோட ரேட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. சரி நம்ம பேஜஸையும் புக்ஸையும் மேட்ச் பண்ணக்கூடாது. ஓகே, பண்படுத்தல் இது வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ மறுபடியும் விஷ்ணுபுரமில் பப்ளிகேஷனில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த புக் வந்து வேறு ஒரு பப்ளிகேஷனில் தான் இருந்தது. இந்த டைம் தான் இப்போ மறுபடியும் மாற்றி விஷ்ணுபுரம் போட்டிருக்காங்க. இதில் நான் ஒரு பேஜ் மட்டும் அந்த இன்ட்ரொடக்ஷன் மட்டும் படித்தேன். ஸோ இது படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு இதில் பிடிச்சது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சதுன்றதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருப்பாங்க சீரியஸாக வந்து நியாயம் என்பது என்ன அப்படின்றப்ப ஒரு டெஃபினேஷன் நம்மளால் வைக்க முடியாது இல்லையா? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். உனக்கு சரின்னு இருக்கிறது எனக்கு தப்பாக இருக்கலாம், உனக்கு நியாயமாக இருக்கிறது எனக்கு அநியாயமாக இருக்கலாம். நான் நியாயம்னா என்ன அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட நான் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா என்னோடய நியாயம் வேறு, உன்னோட நியாயம் வேறு அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லா வேர்ட்ஸுக்குமே அப்படி தான். நம்ம அதனால தான் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வர்றதும் அதனால தானோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி அவங்க அதை வேறு ஒரு விதமாக பர்சீவ் பண்ணுறதுக்கு ரீசன் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களும் அது என்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களும் வேறு. தென் நெக்ஸ்ட்டு வந்து கருங்கடலும் கலைக்கடலும். ஸோ இதுவும் தீஜாவோட பயணக்கட்டுரை. நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நடந்தாய் வழி காவேரி முடித்ததுக்கப்புறம் இந்த பயணக்கட்டுரை எடுக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த தேசம் நிலவு தேயாத தேசம் அந்த புக் எடுக்கணும். இது 159 rupees. இது வந்து நான் காலச்சோடு பப்ளிகேஷன் 190 rupees. இதில் எதை பற்றின பயணக்கட்டுரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமுக்கு போயிட்டு வந்து இவர் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி 4 தான் இருக்குது. நம்ம இவருக்கான பயணக்கட்டுரைகளை மட்டும் படித்தேன், இந்த 4ஐயும் படித்து அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன், பயணக்கட்டுரைகளுக்கு மட்டும். ஓகே, ஸோ இந்த புக்கும் நம்ம படித்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கு ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, டேனியல் கோல்ட்மேன் அப்படின்றவர் தான் திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ எழுதினாரா. சரி ஓகே, இது வந்து நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த புக். ஓகே, இது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சைக்காலஜி படித்த ஒரு நபராக இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம படித்ததுக்கும் இந்த மாதிரி எழுதுகிற புக்ஸ்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். படிக்கணும் படிப்போம். வாங்கலை, இது எனக்கு கொடுத்தாங்க, இது எனக்கு கொடுத்த புக்கு. ஓகே, ஸோ இந்த புக் வந்து நம்ம படித்து பார்ப்போம். அடுத்து எனது ஆண்கள். இந்த புக்கோட ரேட் வந்து 200 rupees. காலச்சோடு பப்ளிகேஷன். ஆத்தர் வந்து நளினி ஜமீலா அப்படின்ற ஆத்தர். இது மலையாளம்னு நினைக்கிறேன். தமிழில் மொழிபெயர்த்து வந்து விமலா அப்படின்றவங்க வந்து மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஃபெமினிஸ்டிக் ஓரியன்டான புக்கா இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு இந்த புக்கை வாலண்டியராக ஒரு 3 புக் இருக்குது, இதில் எந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்ப இந்த புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்ட புக்கு. ஸோ இதையும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம், பொறுமையாக படிப்போம். நிறைய புக்கு இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, மோர் புக்ஸ் லெஸ் டைமா, அதிக டைம் இருக்குது, கம்மி மணி இருக்குது. அடுத்து அஞ்சல் நிலையம். இதை பார்த்த உடனே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணும். என்னென்னா, புக் ஃபேர் போயிருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா போயிருந்தோம். மாற்றி எல்லாம் புக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு கிஃப்டாக ஓகே தேங்க்யூ அப்படின்னு இருந்துச்சு. செகண்டு கொடுக்கும்போது எதுக்கு அதான் இத்தனை இருக்குல்ல மறுபடியும் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தேர்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், என்ன ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு புரியலை என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போகிறோம். அடுத்து ஃபோர்த்து இன்னும் அதையும் தாண்டி புக் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறப்ப ஒரு வார்த்தையுமே பேசாமல் நம்ம வாங்கி வச்சுக்கிறது,
என்ன புக்கு எதுக்கு வாங்கி தரீங்க, இல்லை எதுக்காக போதும் அப்படிலாம் எதுவும் இல்லை, தரீங்களா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புக் கொடுக்குறப்ப ஓகே எதுக்கு என்ன அந்த ஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இனி இவங்க நிறுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனாலும் இந்த புக் தரப்ப அப்படியா சரி கொடுங்க, இது உங்களுக்கு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேக்குள்ளே போட்டு வந்தாச்சு. ஸோ இந்த புக் வந்து அஞ்சல் நிலையம். இது ஒரு ஜெர்மன் பார்ன் அமெரிக்கன் ஆத்தர். இவர் ஜெர்மன் பார்ன், ஆனால் அமெரிக்காவில் வளர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது அமெரிக்கா பேஸ்டான, அமெரிக்காவை பற்றின வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பயணக்கட்டுரைகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்றப்ப நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம்னா அங்கே இருக்க ரியாலிட்டிலாம் வேறையாக இருக்கும். அதை உடைக்கிறதுக்காக இந்த பயணக்கட்டுரைகள் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது பயணக்கட்டுரை கிடையாது, இது ஒரு நாவல் தான். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எழுதியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் படித்தோன்னா. ஸோ இது என்ன பப்ளிகேஷன், இது எதிர்வெளியீடு பப்ளிகேஷன். 300 rupees, 240 pages இருக்குது. ஓகே, தென் அடுத்து இது வந்து முராகாமியோட நார்வீஜியன் வுட். நான் முராகாமியோட பர்த்டே கேர்ள் மட்டும்தான் படிச்சிருக்கேன், அதை தவிர வேறு எதுவுமே படித்ததில்லை. இது ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே சொல்லுவாங்க, இது வந்து நான் முராகாமியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் எனக்கு கிஃப்ட் வந்தது. ஸோ இது படித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா புக்கையும் படித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னே சொல்லி போர் அடிக்கு. இனி நம்ம படித்து பார்ப்போம்னு சொல்ல வேண்டாம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு வந்து அன்மைண்ட். இது ஒரு கிராஃபிக் நாவல். நாவலில் கிராஃபிக் புக். இப்போ உள்ளே பாருங்களேன், ஜாலியாக இருக்குல்ல. இந்த மாதிரி எடுத்தால் தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு, படித்தோன்னா தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்போ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட்டு லாஸ். இதுவும் ஒரு க்ரீஃப் சம்மந்தப்பட்ட ஒரு புக். உள்ள எஸ்ஸேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஃபோட்டோவாக இருக்குது. இப்போ நிறைய புக்கு நான் இன்னும் திறந்தே பார்க்கல. இது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது பார்க்கறத விட ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப திக்கான அட்டை, ஹார்ட் பவுண்டுன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட திக்காக இருக்குது. இந்த இதில் வேறு பிளாக், இந்த சைடெலாம் பிளாக் ஷேட் அடிச்சிருக்கு. எல்லா பக்கமுமே பிளாக். நைஸ் ஃபினிஷிங். ஸோ இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும்தான் நடுவில், அது மட்டும்தான் ஃபோட்டோஸ் இருக்குது. பார்ப்போம், இதுவும் வந்து படித்து பார்ப்போன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இது நம்ம ஆட் பண்ணுறோம். எப்போ தோணுதோ நம்ம எடுத்து படிப்போம். அடுத்து தொலைந்து போனவர்கள். இது காலச்சுவடு பப்ளிகேஷன். இதோட ரேட் வந்து 167. இந்த புக் பற்றி சொல்லணுன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாங்கி தந்த புக்கு. அவங்க மாதவி, அவங்க பேர் எழுதித்தாங்க, ஹர்ஷினிக்கு அன்புடன் மாதவி எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது எப்படி சொல்கிறது என்னன்னு தெரில. அது வித்தியாசமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் டோக்கன் ஆஃப் லவ்வாக நமக்கு வாங்கி தந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ். பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலாக கிவ் அவேல சில புக்ஸ் வந்து தரதாக வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தாங்க, அவங்க புக் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம். அப்போ லிஸ்ட்டு பார்த்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் அப்படின்ற புக்கு இருந்துச்சு. அந்த நார்வீஜியன் வுட்டும் நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினது. அது வேணும் எனக்கு. நார்வீஜியன் வுட்டு இன்னொரு ஏதோ ஒரு புக் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் அப்படின்ற பேரை பார்த்தோன்னே அது என்ன புக்கு, என்ன ஜோன்ரா அப்படின்னு கூட பார்க்காம எனக்கு அந்த புக்கு வேணும்னு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நாவல். நான் ஃபிக்ஷன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா எமோஷனல் இன்டெலிஜென்ஸு, நார்வீஜியன் வுட்டு, இது மூணும் அவங்க தான் தந்தது. நான் ஃபிக்ஷனாக இருக்கும்னு பார்த்தா இது வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் அப்படின்னோடனையும் நிறைய இந்த மாதிரி ஒரு இதில் டேக்கில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது நான் ஃபிக்ஷனில். ஸ்லீப்பை பற்றி, அந்த ஒரு ஸ்லீப் சைக்கிள் பற்றி சொல்லக்கூடிய புக்ஸ் அப்படின்னு நினச்சி நான் வாங்கிட்டேன். சரி, ஓகே, ஏதாவது பண்ணோம்.
ஆனால் படிப்பனானா எனக்கு சந்தேகம் தான். எனக்கும் த்ரில்லருக்கும் ஏணி வச்சாலே எட்டாது. அட்லீஸ்ட் அவங்க வந்து அப்போயாவது கேட்டிருந்துருக்கலாம் ஒரு வார்த்தை, நீங்கள் தான் த்ரில்லரே படிக்க மாட்டீங்களே, எதுக்கு இந்த புக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து மௌனி. மௌனியோட இதுவும் கம்ப்ளீட் கலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஆமாம், முழு தொகுப்பு. எவ்வளோ ருப்பீஸ் இது? 375 ருப்பீஸ். காலச்சோடில் 25% ஆஃபரில் வாங்கினது இது எல்லாமே. இது ஹாப்பி. இந்த புக் வந்து என் கையில் இருக்கிறது. படிப்போம். படிச்சுட்டு மறுபடியும் மௌனிக்கு ஃபேன் கேர்ள். ஆல்ரெடி மௌனி ஃபேன் கேர்ளாக இருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் மௌனி ஃபேன் கேர்ள் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு படித்தா தானே அந்த புக்கையும் அந்த நபரையை பற்றி பேசிகிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்த புக்கு படிச்சுட்டு அடுத்த நம்பரை பற்றி பேசிட்டு போயிடும். இங்கே கொஞ்ச நாள் திரும்ப ஹோல்ட் ஆகும். இங்கே வந்து இதில் மௌனியோட ஃபோட்டோஸ் அண்ட் லெட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்களேன், அவருக்கு ஒரு கண்ணாடி பிளாக் கலரில் இருக்குது, ஒரு கண்ணாடி ஒயிட் கலரில் இருக்குது. அங்கே கண்ணாடி இருக்கா இல்லையா என்னன்னு தெரில. அப்பயே இப்படிலாம் போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னாலன்னு தெரில. சரி, பார்ப்போம். இது கண்டிப்பாக நம்ம படிப்போம். ஆனால் மற்றது என்ன படிப்போம், எப்போ படிப்போன்னு தெரிலன்ற மாதிரி சொன்னேன். இது சீக்கிரம் எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கரண்ட் ரீடெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் கன்ஃபார்ம். அடுத்து டோட்டோசான் ஜன்னலில் ஒரு சிறுமி. இது 120 ருப்பீஸ் தான். ஆக்சுவலாக 150 பேஜஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். டைம் எடுத்து பொறுமையாக படிக்கணும். டோட்டோசான் ஜன்னலில் ஒரு சிறுமி. இந்த புக் வந்து தேடிட்டு இருந்தேன், கரெக்டாக கிடச்சிருச்சு. ஜாப்பனீஸ் புக்குன்னு நினைக்கிறேன். ஜப்பான்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இது. ஒரு அந்த குட்டி இளவரசன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேர்ளோட பெர்ஸ்பெக்டிவில், ஒரு சின்ன குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த வேர்ல்டை எப்படி பார்க்குது அப்படின்னு தெரியறதுக்கான ஒரு நாவல் தானே இது. ஆமாம், நாவலாக தான் இருக்கும். ஓகே, இங்கேயும் மென்ஷன் பண்ண நாவல். ஆனால் இந்த மாதிரி ஒரு சைல்டோட, ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புக்கில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் சிறுகதை ஒரு காலத்தின் செழுமை. இதில் எனக்கு இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஆத்தர் வந்து சு வேணுகோபால். அவர்கிட்டே நம்ம வந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. தோழமை மிக்க என் மாணவி ஹர்ஷினிக்கு மிக்க அன்புடன் சு வேணுகோபால் அப்படின்னு சொல்லி எழுதி நமக்கு கையெழுத்து போட்டு தந்திருக்கார். ஸோ இந்த புக்கு பற்றி அவர் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிகிட்டு இருந்தப்போ இது வாங்கணும்னு ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, ரீசன்ட் டேஸில் இல்லை, இப்போ கொஞ்சம் நான் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் என்னாச்சுன்னு கேட்டால், நிறைய ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கிடச்சிது. நிறைய ஆத்தர் பற்றி தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடச்சிது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருனா, அது எல்லாத்தையும் படித்து, அந்த ஆத்தர்ஸை பற்றிலாம் படித்து இங்கே வந்து இவர் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கார். இதில் என்னென்ன ஆத்தரோட கட்டுரை, என்னென்ன ஆத்தர்ஸ் பற்றி இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆர் சூடாமணி, தி நாகராஜன், ராஜராஜ சோழன், முத்துராமலிங்கத்தின் கதைகள், வண்ணதாசன், அம்பை, பூமணி, நாஞ்சில் நாடன், பிரபஞ்சன், வனநிலவன் கதைகள் அண்ட் ஆதவன், கந்தர்வன், இவங்களை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அந்த அவங்களோட ஒர்க்ஸ் அந்த என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் இது நான் ஃபிக்ஷன் கட்டுரை வடிவ இதில் இருக்குது. ஸோ இதை வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சுட்ருக்கேன் இல்லையா, படிச்சுட்டு அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நான் இதை எடுப்பேன். அப்போ தான் நமக்கு ஒரு எல்லாம் கிளாரிட்டியாக பண்ணோம். அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பள்ளிக்கொண்டபுரம் நீலபத்மநாபன். ஓகே, இந்த புக்கும் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, இது எனக்கு வாங்கி தந்தாங்க. கொடுக்குறீங்க, இந்தாங்க இது உங்களுக்கு அப்படின்னா, அப்படியே தாங்க வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச ஒரு புக்கு. இந்த புக் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஆனால் திருவனந்தபுரம் கேரளா பேஸ்டான நாவல், அங்கே இருக்க ஸ்டோரி லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம் இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்கள் தான் இந்த தலைமுறைகள் புக்குன்னு நினைக்கிறேன். நீலபத்மநாபன் அவர் தான் இந்த தலைமுறைகள் புக் எழுதினாரான்னு தெரில. இன்கேஸ் அந்த புக்கு இவர் எழுதலை அப்படின்னா எனக்கு இந்த ஆத்தர் யாருன்னே தெரியலை. இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. பார்ப்போம் இந்த புக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் காலச்சோடு பப்ளிகேஷன். தென் கடைசியாக கச்சத்தீவும் இந்திய மீனவர்கள். ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கச்சத்தீவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை, கனவு, லட்சியம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
ஒரு புக்கு நான் படித்தேன். அது வந்து பிரிண்ட்லேயே இல்லை, அது ரொம்ப பழைய புக்கு, 8 ரூபாயோ 7 ரூபாயோ இருந்தது. அந்த மாதிரி ஒரு புக்கு, கச்சத்தீவை பற்றின புக்கு. அதில் நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்களை பற்றி அப்போ நடந்தது, எப்படி அது கைவிட்டு போணுச்சு, அதில் என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அதை படித்தப்போ ஓகே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. ஆனால் அது அந்த புக் படித்த ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ரீடிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் படித்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கக்கூடிய புக்காக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக சரி வாங்கி படித்து பார்ப்போம். இந்த கச்சத்தீவு, ஆக்சுவலாக கச்சத்தீவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப அங்கே வந்து எல்லா சோர்ஸுமே இருக்குது, நிறைய வளம் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம நிறைய அந்த என்ன சொல்லுவாங்க, பண்டம் மாற்று முறையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த இடத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின எனக்கு வந்த புக்ஸ் டோட்டலாக. கச்சத்தீவும் இந்திய மீனவர்களும், பள்ளிகொண்டபுரம், தமிழ் சிறுகதை, ஒரு காலத்தின் செழுமை, டோட்டோசான் ஜன்னலில் இருந்த ஒரு சிறுமி, மௌனி படைப்புகள், பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். ஏன் மூஞ்சி தான் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கோம். சரி, தொலைந்து போனவர்கள், லாஸ், அன்மைண்டட், நார்வீஜியன் வுட், அஞ்சல் நிலையம், எனது ஆண்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கருங்கடலும் கலைக்கடலும், பண்படுத்தல், நிலவு தேயாத தேசம், பிரபல கொலை வழக்கு, துணை எழுத்து, நாவல் எனும் சிம்போனி, அண்ட் த ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் பம்பிள்பீ காட்டேஜ். ஓகே, முடிஞ்சது நம்மளோட புக் ஹவுல் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தூக்க முடியல, சரி ஓரமாக வச்சிடும், ஆல்ரெடி ஓரமாக தான் இருந்தது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய் பாய்.